ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 5:17 கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள் பாப்பா வருஷே வருங்க எங்கள் மாமா. சரி வாங்க போகலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெளியே போய் காட்டுறோம். ஓகே, எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளன்னா பாருங்கள் எப்படி இருட்டா இருக்குது பார்த்திங்களா? ஐயோ செம்ம குளிருது காலையில். நல்லா தான் இருக்குது, இதுவும் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. சரி வா, அப்படியே போய் இன்றைக்கி போய் சக்ஸஸ் பண்ணிடுவோம். நம்ம பாப்பாவுக்கு டாக்டரை பார்த்துட்டு டாக்டர் நல்ல செய்தியாக சொல்லணும். கடவுளையே. சரி வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம பஸ் ஏறுற ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். அங்கே தான் உட்காந்துட்ருக்கோம். அங்கே பேங்க் இருக்குது, பேங்க் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கோம். இது ஏடிஎம். அப்புறம் இங்கே வந்து ஒருத்தங்க வந்து படுத்துருக்காங்க. எனக்கு என்னென்னா அவங்கள விட நம்ம நிலமை இதாகலை. அதான் நமக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம என்றைக்கும் நினச்சி பார்த்தா நம்மளோட கஷ்டம் வந்து எதுவும் பெருசாக தெரியாதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயசானவங்க அதுவும் அங்கே இருக்காங்க பாருங்க. பார்த்தீங்கல்ல. சரி விடுங்க, அது கடவுள் வந்து அவங்க வந்து நல்லபடியாக நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் பார்க்குற நீங்களும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவு கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. சரி வாங்க போகலாம். எத்தனை மணிக்கு பஸ் வருதுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பஸ்ஸு எப்போ வந்துச்சுன்னா 5:49 வந்துச்சு. காடப்பாடி போயிட்டு அங்கே பஸ் கவுந்தப்பாடி பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு பாருங்க. பஸ்ஸே இல்லாமல் கடை கூட திறக்காம எப்படி இருக்கு பாருங்க இந்த நேரம். இங்கெல்லாம் ஈரோடு பஸ் அவ்வளோ வராதுன்னு நினைக்கேன். இப்போதைக்கு காலையில் டைம் தான் வரணும்னு நினைக்கேன். அவர் எங்கே போகிறாரு? வெளியே போய் ஏறினா தானே சீக்கிரம் போக முடியும். இவர் பாருங்க, என் வீட்டுக்காரரை அவர் அங்கே போய் உட்கார்றதுக்கு போகிறாரு பாருங்க. மாமா வெளியே போய் ஏறிக்கலாம். பஸ்ஸு இப்போதைக்கு இங்கே அவ்வளோவா வராதில்ல, அங்கே தானே போயிட்டுருக்கோம். அப்போ நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்ட பஸ்ஸு நின்றுட்டுருக்கோம். ஓடி போயிடுவியா பாப்பாவை தூக்கிட்டு? கொழுப்பா பாருங்க. இவ்வளோ பாருங்க, இவ்வளோ அதுக்கு மேலே ரெண்டும் பண்ணுற அட்டகாசம் இருக்க. யாரும் தப்பாக நினச்சிக்கோங்க சும்மா. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டை பார்ப்போம். ஒரே ஒரு பஸ்ஸு நிற்கிது, நம்ம வந்த பஸ். அதுவும் K3. ஒரே ஒரு பூக்கடை மட்டும் இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது. இவர்கிட்ட கேட்டால் இவர் வந்து ஆஸ்பத்திரி போகும்போது வைக்க வேணாம், வரும்போது கொஞ்சம் வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி என் வீட்டுக்காரர் சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போலாம் பூவே வாங்க முடியறதில்ல தெரியுமா? ஒரு முழம் பூ வந்து எவ்வளோ திரும்ப சொல்கிறாங்க? 100 ரூபா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மல்லிகைப்பூலாம் அதெல்லாம் வச்ச காலம் எப்படி தெரியுமா? ஐயோ, ஒரு முழம் என்ன, எத்தனை முழமும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எனக்கு வாங்கி தந்திருக்காங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆமாம் நிறையா வச்சுருப்பேன். நிறையா வச்சுடுவாங்க. சில நேரம்லாம் நல்லா இருக்கும். மணன்னு மணக்கும் பாருங்க பூ. இப்போல்லாம் அதுக்கு எங்கே வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே விலைவாசி உயர்ந்து போச்சு. எதுவுமே முன்னாடி மாதிரி இல்லை. சில்லறைக்குதா? சில்லறை இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவரை ரொம்ப இவர் சிரிக்கா பாருங்க.
என்ன நமக்கு தான் கஷ்டம். நம்ம அப்பா அம்மாவும் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்மளை வளர்க்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஏறின அப்புறம் நாங்கள் பார்க்கலாம். நம்ம அப்படியே நம்ம பாப்பாவுக்கு பால் வாங்க வந்து பால் அந்த இது டீ கடைக்கு வந்திருக்கோம். வாங்கிட்டு போய் பாப்பாவுக்கு கொடுக்கலாம். அங்கே உட்காந்துட்ருக்காங்க பாப்பாவும் பாப்பாவோட அப்பாவும். பால் வாங்கி கொடுத்தாச்சு. அவள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்க. அர்ஷா, பால் குடி, பால் குடி, இந்தா குடி. பக்கத்துலேயே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கோவத்தை பாருங்க. கொண்டா எனக்கு அடே அப்பா பார்த்துக்கோங்க. இப்போவுமே இந்த கோவம் வருதே. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவ்வளோதான். எம்மாடியோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஈரோடு பஸ்ஸில் இருக்கோம். பாருங்கள், பின்னாடி பாருங்களேன், விடியறது தெரியுதா? இருட்டாக இருந்தது, விடிஞ்சிட்ருக்கு. மணி எத்தனைனா, மணி வந்து 6:19 விடிஞ்சிட்ருக்கு. இன்றைக்காச்சும் நேரத்தோட போயிடுவோமா? இங்கேயே 6:19 ஆச்சு. கவுந்தப்படியில் தான் இருக்கும் ஈரோடு பஸ்ஸில். அது இன்னொரு பஸ் வந்துச்சு, அதில் ஏறி இருக்கலாம். அது போயிருச்சு. அது போகாது, நிற்கும்னு நான் நினச்சேன். ஆனால் இது நிற்கிது, அது கிளம்பிருச்சு. வந்து அடுத்த செகண்டு நம்ம நிலமை அப்படிதான் இருக்கு. சரி வாங்க போகலாம். இன்னைக்கு கண்டிப்பாக போயிடுச்சு. ஆஸ்பத்திரி. ஆமாம், போய் டாக்டரை பார்க்குறோம் இன்னைக்கு. சரி, நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். 6:30 மணி. 7 மணிக்கெலாம் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஈரோடு சீக்கிரமாக போகணும். கடவுளே. நாங்கள் ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். மணி எத்தனைனா 6:55 வந்துட்டோம். நம்ம பாப்பா தூங்குறா பாருங்க. இது வந்து இது ஜிஹெச்சுக்கு போகிற பஸ் வந்து குடிக்கணும். நான் ஆறுன்னு அடிக்கிறேன் சாமி. காதே டொயின்னு போயிடும். என்ன வேணும் சாமி? சரி போய் பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜிஹெச் போக நாங்கள் பஸ் ஏறிட்டோம். ஜிஹெச் போக நாங்கள் பஸ் ஏறியாச்சு. சாங் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்காச்சும் தெரியுதா அந்த சாங் என்னன்னு? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். வந்தது 7:30. 7:31 வந்துட்டோம். டாக்டர் வந்து எப்போ வருவாங்கன்னா 8 மணிக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்தில் இருக்காங்க ஒரு ஆட்சி. அந்த ஆட்சி சொன்னாங்க. நம்மளும் சரின்னு உட்காந்துருக்கோம். இப்போ தான் தொடச்சிட்டு போனாங்க கீழே. இந்த வாட்டி சீக்கிரமாக வந்துட்டோம். சீக்கிரமாக பார்த்துருவோம். ஏன்னா நம்ம தான் 2வது ஆள். இந்த ஆட்சி வந்து ஃபஸ்ட்டு, நம்ம 2வது. சீக்கிரமாக பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத வந்து சொல்கிறேன். இந்த எக்ஸ்ரேக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாப்பாவுக்கு கட்டு வந்து அது நான் வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறேன். எங்கள் பாப்பா கத்துறேன். அச்சு அச்சு பிள்ளை, அழகு பிள்ளை, தங்கம்.
என்ன சந்தோஷமா இருக்கா பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பாருங்க, இதான் எக்ஸ்ரே எடுக்கிற இடம். ஊட்டி இருக்காங்க, அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்ரே எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது எக்ஸ்ரே பக்கத்தில் இருந்திருக்கு. நான் வந்து இந்த எக்ஸ்ரே ரூம் முடிச்சுட்டு அப்புறம் சரி அது என்னன்னு பார்க்கலான்னு போய் பார்த்தா அதுதான் எக்ஸ்ரே ரூமு. அதுக்கப்புறம் போய் உள்ளே டக்குன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கங்கிறத நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பாப்பாவுக்கு மறுபடியும் கட்டு அவுத்து கட்டணுமாம்மா. அவுத்து கட்டுறதுக்காக எங்கே இருக்கும், அந்த இடத்துல இருக்கும் போட்டிருக்காங்களா, மாவு கட்டு போடும் இடம் இங்கே இருக்கும். கட்டுறவங்க வரல, அவங்களுக்காக வெயிட்டிங். இந்த பிள்ளைக்கு என்ன வேணும்னு கேளுங்க, இருட்டாக இருக்கு பாருங்க. இந்த பிள்ளை கத்து பேச விட மாட்டேங்குது. என்ன வேணும்? கேட்க கோடி. பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணி எத்தனைனா 8:24. இன்றைக்கி சீக்கிரமாக வந்ததுனால எல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சுது. டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன். இப்போ வீட்டுக்கு போகலாம். பாப்பா பாருங்க, தெரியுறாங்களா? சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ரே பார்த்துட்டு ரிப்போர்ட் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கட்டு போட சொன்னாங்க. கட்டு கலத்தி தான் போட சொன்னாங்க. ஆனால் கட்டு கட்டுற இடத்துல வந்து இப்படி சொன்னாங்க, கட்டு நல்லாதாம்மா இருக்குது, கலட்ட வேண்டாம் ஃபுல்லாக, மறுபடியும் வந்து இது மேலேயே சுற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அப்புறம் மாத்திரை கேட்டேன். மாத்திரை எழுதி தருங்க வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் இல்லை வேணாம், மாத்திரைலாம் கொடுக்க வேண்டாமா, நான் நல்லா சாப்பாடு கொடுத்தா போதும், அது சரியாயிடும், அதுலேயே மாத்திரை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க டாக்டரு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அதான் நான் சொன்னேன்ல, இங்கேருந்து போகும்போது எந்த மல்லிகைப்பூ பார்த்து ஆசை வச்சுருவான். அதெல்லாம் ரேட்டு ஓவர். இப்போலாம் மல்லிகைப்பூ விற்கிறதுக்கு நம்ம வந்து வாங்கவே முடியாது. அதனால தான் சரி இது 3 பூ 10 ரூபான்னு சொன்னாங்க. சரின்னு வாங்கியாச்சு. நமக்கு ஆசைப்பட்டால் இப்படி பூ வாங்கணும், இல்லைன்னா இந்த இதில் இருக்கும் தெரியுமா, சும்மா ஒரு பூ இருக்கும் தெரியுமா, மல்லிகைப்பூ ஆட்டும், ரீல் பூ, அதே மாதிரி வாங்கிக்கணும். ஒரு தடவை வாங்கினா போதும். அதையே எங்கேயாச்சும் போனால் அப்படியே குத்திட்டு போயிட்டு வந்துக்கலாம். எப்போ ஆசை தோணுதோ, மல்லிகைப்பூ வைக்கிற மாதிரி தோணுதோ அதை வந்து குத்திக்கிட்டு போய்க்கலாம். அழகாக இந்த மல்லிகைப்பூ காம்பினேஷனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா வாசனைக்காக சில பேர் வாங்குவாங்க மல்லிகைப்பூ, சில பேர் அழகுக்காக வைப்பாங்க. எனக்கு என்னென்னா அது வாசனை நல்லா இருக்கும், மல்லிகைப்பூ வாசனை. சரி விடுங்க, எனக்காச்சும் வாங்கிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற இதை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. அண்டு வருஷம் அங்கே கிடக்காங்க, விளையாடிட்டு கிடக்காங்க. சிரிப்பாக பாருங்கள் அவங்க வீட்டு. தான் காட்டுறேன். வருஷா பாய் சொல்லிடு. சரி, பாய் சொல்லியாச்சு. சரி சரி பொடி. சரிடா தங்கம், பாருங்க தெரியறாள் அவ. சரி ஃப்ரெண்ட்ஸ்.
பாய்.